காலத்தில் எல்லாமே உயிரும் வண்ணமும் நிறைந்த ஒரு மந்திர காட்டில் லீலா என்ற சிறுமி வாழ்ந்தாள். அவள் பிரகாசமான நீல நிற கண்கள், சுருள் பழுப்பு முடி, பெரிய கற்பனை கொண்டவள். லீலா தனக்கு அருகிலுள்ள காட்டை ஆராய்வதை விரும்பினாள். வீட்டில் எப்போதும் மாயாஜாலமான ஒன்றைக் கண்டுபிடிக்க வேண்டும் என்று கனவு காண்கிறார்கள். ஒரு வெயில் நாள் லீலா ஒரு புதிய சாகசத்திற்கு செல்ல முடிவு செய்தாள். அவள் தனக்கு பிடித்த தின்பண்டங்களை கட்டி அதிர்ஷ்ட காலணிகளை அணிந்து கொண்டு காட்டிற்குள் சென்றாள். அவள் கடந்து செல்லும் போது மரங்கள் இரகசியங்களை கிசுகிசுத்தன, பூக்கள் காற்றில் நடனமாடின. இன்று நான் என்ன அற்புதமான விஷயங்களை கண்டுபிடிப்பேன் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. லீலா காட்டிற்குள் ஆழமாக நடந்து செல்லும்போது தந்தை இலைகளால் ஆன ஒரு மின்னும் பாதையை அவள் கவனித்தாள். அது மந்திரத்தால் மின்னுவது போல் தோன்றியது. பாதையை பின்பற்றிய லீலாவின் இதயம் உற்சாகத்தால் துடித்ததையோ. தங்க பாதை லீலாவை ஒளிரும் இலைகள் கொண்ட ஒரு பெரிய ஓக் மரத்திற்கு அழைத்துச் சென்றது. திடீரென்று மரத்தின் கிளைகள் நகர்ந்தன. அது மெல்லிய குரலில் பேசியதையோ. வரவேற்கிறேன் லீலா. நான் பேசும் மரம், காட்டின் ரகசியங்களைக் காப்பவன். உன்னிடம் தூய்மையான இதயம் இருக்கிறது, அதனால்தான் நீ என்னைக் கண்டுபிடித்தாய். பேசும் மரமா? இது நம்ப முடியாதது. என்ன ரகசியங்களை காக்கிறீர்கள்? இந்த காடு மந்திரத்தால் நிரம்பியுள்ளது, ஆனால் எல்லாவற்றையும் விட பெரிய ரகசியம் கருணை மற்றும் நட்பின் சக்தி. இந்த மந்திரத்தை பரப்ப எனக்கு உதவ விரும்புகிறீர்களா லீலா? லீலா ஒரு பெரிய புன்னகையுடன் ஒப்புக்கொண்டாள். பேசும் மரம் அவளுக்கு ஒரு மாயாஜால நெக்லஸை கொடுத்தது. நெக்லஸ் மென்மையான ஒளியால் பிரகாசித்தது. லீலா அதை அணிந்தபோது அவள் இதயத்தில் ஒரு சூடான ஆற்றல் நிறைந்ததாக உணர்ந்தாள். இந்த நெக்லஸ் மூலம் நீங்கள் விலங்குகள் மற்றும் தாவரங்களுடன் பேசலாம். காடு முழுவதும் இரக்கத்தையும் மகிழ்ச்சியும் பரப்ப உங்கள் பயணத்தில் அவை உங்களுக்கு உதவும். லீலா தனது சாகசத்தை தொடர்ந்தபோது அவள் பல புதிய நண்பர்களைச் சந்தித்தாள். ஒரு புத்திசாலித்தனமான பழைய ஆந்தை, ஒரு விளையாட்டுத்தனமான அணில் மற்றும் ஒரு கூச்ச சுபாவமுள்ள மான் கூட. ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது. மேலும் மந்திர நெக்லஸின் உதவியுடன் லீலா தனது கருணையை பயன்படுத்தி அவர்களுக்கு உதவினார். நன்றி லீலா. என் தொலைந்து போன கண்ணாடியைக் கண்டுபிடிக்க நீ எனக்கு உதவி செய்தாய். இப்போது நான் என் பழங்களை எல்லோருடனும் பகிர்ந்து கொள்ள முடியும். நான் இனி பயப்படவில்லை. உங்களுக்கு நன்றி. லீலாவின் கருணையின் வார்த்தை காடு முழுவதும் பரவியது. விலங்குகள் மற்றும் தாவரங்கள் அனைத்தும் ஒரு பெரிய கொண்டாட்டத்திற்காக பேசும் மரத்தைச் சுற்றி திரண்டன. காடு சிரிப்பு, இசை மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்பியது. லீலா, இந்த காட்டின் உண்மையான மந்திரத்தை நீங்கள் எங்களுக்கு காட்டியுள்ளீர்கள். இது ஒளிரும் இலைகளிலோ அல்லது மின்னும் பாதைகளிலோ மட்டுமல்ல, நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளும் கருணை மற்றும் அன்பில் இது உள்ளது. நான் உதவ முடிந்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். இதுவே சிறந்த சாகசமாகும். சூரியன் மறையத் தொடங்கியதும் லீலா தனது புதிய நண்பர்களிடம் விடைபெற்று வீட்டிற்குச் சென்றாள். காடு ஒரு சூடான மந்திர ஒளியால் பிரகாசித்தது. மேலும் இந்த நாளை அவள் எப்போதும் போற்றுவதாக லீலா அறிந்தாள். நன்றி பேசும் மரம். இந்த மாயாஜால சாகசத்தை என்னால் மறக்கவே முடியாது. அதிலிருந்து லீலா வீடு திரும்பினாள். அவளுடைய இதயம் மகிழ்ச்சியும் அவளுடைய மனதில் அற்புதமான நினைவுகளும் நிறைந்தன. ஆனால் கருணையின் மந்திரம் அவள் சந்திக்கும் ஒவ்வொருவருடனும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒன்று என்பதை அவள் அறிந்தாள்.